எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ஹிந்தி திணிப்பு பிளஸ் அவங்க இப்போ ரீசெண்டா நம்ம மத்திய அரசாங்கம் வெளியிட்ட மும்மொழி கொள்கை. ஸோ இது சம்பந்தமா நடக்கிற அந்த அரசியலை தான் நான் பேச பேச போறேன். ஸோ ஹிந்தி என்பது அவசியமா இல்லையா என்றது மக்களுக்கு விட்டுடலாம். அதை பத்தி நான் ஹிந்தி மொழி படிப்பது அவசியமா இல்லையான்றது மக்களுக்கு விட்டுடலாம். நான் அதுக்குள்ள போறோம்ல. நான் ஹிந்தி படிச்சவன் தான். பட் ஹிந்தி படிச்சதால நான் எந்த இடத்துலயும் எனக்கு அது யூஸ் ஆகல. பட் இது இதுல இதுல இருக்க அரசியல் என்னன்றது தான் நான் இந்த வீடியோவில் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஹிந்தி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் இஷ்யூஸ் இது ஒன்று. இது 1930s வந்து ஹிந்தியை லிங்க் லாங்குவேஜா யூஸ் பண்ணணும்னு கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு இருந்துச்சு. 1960s இது ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும் அப்படின்ற ஒரு லிங்க் லாங்குவேஜா வரணும் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடக்கும்போது கடுமையா தமிழ்நாட்டில் வச்சு இந்த ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையில் தான் திமுக பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆச்சுன்ற ஒரு கிளைம் இருக்கு. அவங்க 67 ஆட்சிக்கு வந்ததே அப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு கிளைம் இருக்கு. ஸோ இந்த மும்மொழி கொள்கைன்ற இந்த விஷயம் 67 இப்போ வித்தியாசம். 67 வரும்போது ஹிந்தி தான் படிக்கணும் மூன்றாவது மொழியான் கம்பல்சரியா வந்தது. அங்க வட மாநிலங்கள்ல நீங்க இது ஹிந்தி இங்கிலீஷ் தவிர வேற ஏதோ இந்திய மொழி வேற ஏதோ படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க சூசகமா தமிழ் இங்கிலீஷ் இதை தவிர நீங்க வேற ஏதோ இந்திய மொழி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு வேற ஏதோ இந்திய மொழி படிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் வருது. அது காங்கிரஸ் கொண்டு வந்த மும்மொழி கொள்கை வேற, நாங்க கொண்டு வர மும்மொழி கொள்கை வேற அப்படின்ற ஒரு கிளைமோட வர்றாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஹிந்தி கம்பல்சரி இல்லை அப்படின்றதான் சொல்றாங்க. பட் இதுல இருக்க டெக்னிக்காலிட்டிஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்றான். முதல்ல 67 ஏன் இது எதிர்த்தாங்கன்னா, ஒரு ஹிந்தி நீங்க கம்பல்சரி அப்படின்னு வரும்போதுன்னா ஃபர்ஸ்ட் நீ ஹிந்தி படிக்கணும்னு வரும்போது நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஹிந்தி ஓரியன்டாவே போகும். இந்த ஹிந்தியில படிச்சாதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா நான் என்ன படிக்கும்போது ஹிந்தி படிக்கும்போது எங்க அப்பா என்ன சொன்னாரு, ஹிந்தி படிச்சாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாப்ல கிடைக்கும், இங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்றது. நான் அன்றைய சூழல்ல 60s, அஃப்கோர்ஸ் நான் 80s கிட்ட ஸ்டில் 1991 இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரா இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து வட மாநிலத்தை போய் வேலை செய்யணும்னா ஹிந்தி தெரியணும் அப்படின்றதால் ஹிந்தி படிக்கணுன்ற அந்த ஒரு கேம்பெயின் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கம்பல்ஷன் இருந்த பலருக்கு. ஸோ ஹிந்தி ஒன்ஸ் கம்பல்சரி படிச்சிட்டோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஹிந்தி வந்துடும். அப்புறம் அந்த தமிழ் மற்றும் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கான ப்ராமினன்ஸ் பாதிக்கப்பட்டுறது தான் திமுக இது ஹிந்தியை விரைவ மாட்டோம். இந்த ஹிந்தி கம்பல்சரின்ற விஷயமே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், திமுக 60களிலும் சரி 30களும் சரி இருக்குது ஹிந்தி திணிப்பை தான், ஹிந்தி மொழியை கிடையாது. இன்னைக்கு கூட தக்ஷின் ஹிந்தி பிரச்சார சபா தீநகர்ல நல்ல எஃபெக்டிவா செயல்பட்டு தான் இருக்கு. அது நிறைய பேர் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா படிக்கலாம். இன்ஃபேக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்லேயே ஹிந்தி இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கான்றது நான் பிறகு வரேன். ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்ல ஹிந்தி இருக்கு. ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. பட் அது கம்பல்சரி, படிக்க வேணாம்னு நினைக்கிறவங்களும் விட்டுருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும் நான் எங்க சொல்றோம்னு. பட் அவங்க சொல்றது என்ன சிக்கல் வருதுன்னா, ஹிந்தி கம்பல்சரி கிடையாது. சரி, ஓகே, நான் மூன்றாவது ஒரு மொழி கத்துறேன்னா நான் மலையாளமோ தெலுங்கோ கத்துறேன்னு வச்சுக்கோங்க. இதற்கான ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வைக்கிறது பெரிய சிக்கல். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல், ஏன்னா அவரோட ரிசோர்சஸ் இருக்காது. மூன்றாவது தேர்ட்ல இப்போ நான் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல தேர்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், ஹிந்தி தவிர நான் படிச்ச சிபிஎஸ்சி ஸ்கூல். அப்போ தமிழ் தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருந்ததால அந்த 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 ஆப்ஷன் அந்த ஸ்கூல் கொஞ்சம் பெரிய ஸ்கூல். ஸோ அவங்களுக்கு அந்த ஓரளவுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் அதிகமாக இருந்து அவங்களால அந்த ரிசோர்சஸ் கொஞ்சம் இருந்தது. ஆனா சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்ல, இப்போ கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ்ல எப்படி ரிசோர்ஸ் இருக்கும்? அவங்க இப்போ தெலுங்கு படிக்கணும், எந்த இந்தியன் லாங்குவேஜ் ஒருத்தர் 10 பேர் கன்னடான்னு சொல்லுவாங்க, 10 பேர் தெலுங்குன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ண முடியும்?
ஸோ பல ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் சொன்ன என்னோட நான் படிச்ச பெரிய ஸ்கூல், பெரிய ஸ்கூல். அங்கேயே அந்த சாய்ஸ் வந்து 3 லாங்குவேஜஸ் தான். ஒண்ணு ஹிந்தி, இல்ல தெர் லாங்குவேஜா, ஒண்ணு ஹிந்தி, இல்லன்னா சான்ஸ்கிரிட், இல்லன்னா தமிழ். இந்த 3 லாங்குவேஜ செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி பெரிய ஸ்கூல்லயே ஒரு 3 லாங்குவேஜ் இருக்கும்போது, இப்ப சின்ன ஸ்கூல்ல அந்த அந்த சிலபஸ்ல சப்ஜெக்ட் இருக்கிறதால, ஏதோ அவங்களுக்கு எந்த ஃபேக்கல்டி அவைலபிளா இருக்கோ அங்க அவங்க வந்து அவங்களா குடுப்பாங்க. ஸோ வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஹிந்தி ஹிந்தி திணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஹிந்தி மொழியை வளர்ப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த ஹிந்தி ஃபேக்கல்டிஸ் கிடைக்கிறது ஈஸி. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சில ஃபேக்கல்டிஸ் அனுப்பலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அது 3 லாங்குவேஜா வேற வழி இல்லாம ஹிந்தி தான் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த ஸ்கூல் அந்த சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலால இன்னொரு லாங்குவேஜ், இன்னொரு மல்டிபிள் லாங்குவேஜ் சாய்ஸஸ் வந்து அவங்க கொடுக்க முடியாது. அதுக்கேற்ற ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் ரிசோர்சஸ் அவங்க கிட்ட இருக்காது. ஓகே. ஸோ இதனாலதான் சொல்றாங்க, இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், இருமொழி கொள்கை தான். நீங்க அந்த இருமொழி கொள்கை கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி இருமொழி கொள்கை கூட அந்த 2 மொழி ஹிந்தி மொழிகளும் கத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் படி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கூட கத்துக்கலாம். பட் ஆனா இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி ஃபேக்கல்டிஸ் இல்ல. இப்போ நீங்க சும்மா ஹிந்தி படிக்கிறோம்னு சொன்னா, வீட்டுல அம்மா அப்பா ஹிந்தி படிக்கணும். ஏன்னா நான் ஹிந்தி படிக்கும்போது எனக்கு வீட்டுல யாருக்கும் தெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. டியூஷனுக்கெல்லாம் போய் தான் கத்துக்க வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஏழை மாணவர்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி எங்க இருக்கு? இப்போ தமிழ்னு எல்லாரும் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க தமிழ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹிந்திக்கான தேவை இருக்காது. அந்த ஃபேக்கல்டிஸும் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஃபேக்கல்டி நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்றது, நான் சென்னையில இருக்க ஸ்கூல் சொல்ல, கிராமப்புறங்களுக்கு ஸ்கூல்ல மைண்ட்ல வச்சு சொல்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சிம்பிளா முடிஞ்சிருது. ஸோ எதுக்கு 3வது ஒரு லாங்குவேஜ் கம்பல்ஷன் அவங்களுக்கு படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாரத்தை ஏற்றணும் அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த மும்மொழி கொள்கைன்ற இந்த திட்டமே வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வலுக்கட்டாயமா நீங்க மும்மொழி கொள்கை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி ஒரு சில இது வந்துருச்சுன்னா, இப்ப இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்தியை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துடலாம், இந்தியா முழுக்க ஹிந்தி ஒரு லாங்குவேஜா கொண்டு வந்துடலான்ற திட்டம் இதற்கு முன்னால் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு இருந்தது. பிஜேபி அரசு, இன்றைக்கு இருக்க பிஜேபி அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படி பண்ணி இந்தியா வளரும். நம்ம இதுக்கு இங்க வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போன இங்கிலீஷ் நம்பி இருக்கணும், நம்ம ஹிந்தி படிச்சா என்ன, ஹிந்தியை எப்படி கத்துக் கொடுத்துடலாம். இப்படி ஹிந்தி இருக்கிறதால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப டிஎன்பிசி மாதிரி தேர்வுகள்ல வந்து நீங்க வட இந்தியாவில இப்போ கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ்லாம் அங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்கிற அளவுக்கு இந்த ஐடி ஜாப்ஸ், இந்த டெக்னாலஜி ஜாப்ஸ், மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்காது, பிரைவேட் ஜாப்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் அங்க இருக்கிறவங்க இங்க வந்து ஹிந்தியில எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மறைமுக திட்டம் உள்ள இருக்கு. ஸோ மும்மொழி கொள்கையில ஹிந்தி கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்றதால ஹிந்தி சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா வேற வழி இல்லாம அந்த ஸ்கூல்ல ஃபேக்கல்ட்டியே ஹிந்தியை தான் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் இம்போசிங் ஹிந்தி வேண்டான்றத தமிழ்நாடு அரசு ரொம்ப கிளியரா இருக்காங்க. இதுல வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா கேட்கறாங்க, சரி ஓகே, நீங்க எங்களை மும்மொழி கொள்கை சொல்றீங்க, எந்த மாநிலத்தை மும்மொழி கொள்கையை நீங்க ஒழுங்கா செயல்படுத்துறீங்க சொல்லுங்க. எங்கேயுமே செயல்படுத்தல. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல தமிழ் தெலுங்குல சொல்லி கொடுக்குறாங்களா? அவங்க வேலைக்கு இங்க வராங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார்ல நிறைய பேர் லேபர் ஜாப்ஸ்க்கு வராங்க. எத்தனை பேர் தமிழ் கத்துக்கிட்டு வராங்க? யாரும் வரல. அவங்களுக்கு வந்து அவங்க ஹிந்துத்துவா பிரச்சாரத்துக்கு அப்ப சான்ஸ்கிரிட் சொல்லி தராங்க. பட் அவங்களுக்கு 3 மொழி படிச்சாலும் ஒரு மொழி கூட, ஒரே ஒரு மொழி தான் ப்ராப்பரா வரும், ஹிந்தி வரும். இங்கிலீஷும் நம்ம அளவுக்கு அவங்க ஃப்ளூயண்டா பேச வராது. நானே பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு ஆர்மியில இன்டர்வியூ போகும்போது அங்க வந்து வட இந்தியாவிலிருந்து வரும் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க நீங்க ஹிந்தியில பதில் சொல்லலாம், குரூப் டிஸ்கஷன்ல போய் ஹிந்தியிலும் பேசிடலாம் அப்படின்ற அந்த சாய்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சொல்றது இவங்களுக்கு இங்கிலீஷ் உங்க அளவு தெரியறது இல்லைன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவை சேர்ந்த நாங்கள் வேலை வாய்ப்புகளாக இங்கிலீஷ் படிக்கணும், இதை தவிர எங்க தாய்மொழி மீது பற்றிருக்கிற நாங்க எங்க தாய்மொழி படிக்கணும், இது இல்லாம நாங்க புதுசா நீங்க கொடுக்குற ஹிந்தியும் படிக்கணும். அது எதுக்கு? இப்ப அண்ணா என்ன சொன்னாரு, ஒரு பெரிய கதவு இருக்கு, அந்த கதவுல இருந்து உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா வந்து உள்ள வந்துடலாம். அது பக்கத்துலயே சின்னதா ஒரு கதவு இருக்கு, அதுல இந்தியாவில் இந்த மாதிரி ஆட்களுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு கதவு வைக்கிறீங்க. அந்த சின்ன கதவு எதுக்கு? அது பெரிய கதவு வழியே இவங்களும் வந்தா என்ன? இங்கிலீஷ் தெரிஞ்சா நீங்க உலகம் ஃபுல்லா நீங்க போய் வச்சிடலாம். பல நாடுகள் இங்கிலீஷ் வச்சு பேசலாம்.
இன்னைக்கு வந்து தென் அமெரிக்க நாடுகள், ஸ்பானிஷ் நாடுகளும் அவங்க இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் படிச்சுறாங்க. மோஸ்ட் ஸ்போக்கன் செகண்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் இஸ் இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷ் உலகம் எங்கேயும் போகலாம். அப்படி இருக்கும்போது உலகத்தோட பேசுறதுக்கு இங்கிலீஷு, இந்த வட இந்தியாவில பேசுறதுக்கு ஹிந்தி ஹிந்தி நான் கத்துக்கணும். அவங்களும் இங்கிலீஷ் கத்துட்டு வர வேண்டியதானே. ரெண்டு பேரும் வெள்ளைக்காரங்களா அடிமையா தான் இருந்தோம். அப்புறம் எதுக்கு நான் உங்க மொழியை கத்துக்கணும். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் கத்துக்கோ, இங்கிலீஷ்ல பேசி போவோம். நம்ம வெள்ளை இங்கிலீஷ் வீட்டுல நம்ம தாய்மொழி பாதுகாப்போம். இந்த இந்த ஒரு பிரச்சாரம் இது எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இருக்கு. பிளஸ் இன்னும் சொல்லணும்னா மூன்றாவது மொழின்னு எடுத்தா நீங்க அப்படியே கம்பல்சரி இருந்தாலும் ஹிந்திக்கான ஒரு ஹிந்தி தான் படிப்பாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து பிரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ் போன்ற மொழி நிறைய பேர் இங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா இந்த மொழியை படிச்சாங்கன்னா அந்த ஒரு இமிகிரேஷன், அந்த நாடுகள் விசா கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும்ன்றாங்க. ஹிந்தி படிக்கிறதால சீரியஸா சொல்றேன், இப்போ அந்த வட இந்தியாவில வேலை கிடைக்கிறதுல அந்த காலம் அதெல்லாம் 91 முன்னாடி இந்த லிபரலைசேஷன் வந்து இப்போ அப்படியே பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் செக்டர் வளர்ந்தப்புறம் அங்க இருக்கிறவங்க தான் இங்க வராங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே பெருசா நீங்க மத்திய பிரதேஷ்க்கும் உத்தரப்பிரதேஷ்க்கு வேலைக்கு போறது கிடையாது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பாஜக காரங்க போற இடத்துல எல்லாம் திமுக காரங்க நடத்துற பள்ளிகள் எல்லாமே ஹிந்தி சொல்லி தராங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹிந்தி சொல்றாங்க. அவங்க படிக்கும்போது இங்க ஏன் படிக்கக்கூடாது? நான் தான் அவங்களும் சொன்னாங்க அவங்களும் சொல்றாங்க யாரும் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு நாங்க தடுக்கல, தாராளமா படிக்கலாம். ஹிந்தி படிக்கணும்னா அவங்க எல்லா வசதிகளும் இங்க இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப இதே ஒரு திமுக காரர்கள் வந்து அவங்க வளர்ந்த பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து அங்க போய் அவங்களுக்காக ஹிந்தி கொண்டு வரணும்னு சொன்னா அது வந்து ஸ்பெஷல் கவனிப்பு. அவங்க ஹிந்தி படிக்கிற பிரைவேட் ஸ்கூல் போறாங்க, சரி ஓகே. அப்படி அங்கேயே நாங்க அவங்க ஹிந்தி படிக்க போல, அவங்க இங்கிலீஷும் மற்ற லாங்குவேஜ் படிக்க போறாங்க. அவங்க அதுல சிலர் வந்து அந்த ஸ்கூல்ல ஹிந்தி ஒரு சிலபஸா இருக்கு. ஸோ அவங்க அந்த ஸ்கூல் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வர்றவங்க வந்து அவங்க வந்து இது ஹிந்தி இல்லைன்னு தெரிஞ்சானே வராங்க. அவங்க யாரும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லலையே. இது வந்து எப்படிப்பட்ட வாதம்? உங்க 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 நீங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி இருக்குன்னா அவங்க பிரைவேட் ஸ்கூல் தான் நடத்துறோம்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் கீழே வராது. இங்க பிரைவேட் ஸ்கூல்ல எந்த மொழி வேணா கத்துக்கலாம். அவங்க பிரெஞ்சு கூட கத்துக்கிறாங்க. ஏன் அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏன் பிரெஞ்சு கத்துக்கிறோம் நீங்க சொல்லுவீங்களா? அது கூட சரி தெளிவா கிளாஸ் பண்ணிருக்கேன். அந்த மூன்றாவது மொழியா இந்திய மொழி தான் இருக்கு. எனக்கு தெரியும் அயல்நாட்டு மொழியா இருந்தா பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் நம்மளால கத்துப்பாங்கன்னு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் தெளிவா நம்ம அரசாங்கம் வந்து ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி திணிப்புன்றது அது மக்களுடைய எண்ணமும் அதுதான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை பத்தி என்னன்னா ஒரு சில இஷ்யூஸ் திமுக, அதிமுக ரெண்டு பேருமே காமனா ஸ்டாண்ட் எடுத்து ஒரே ஸ்டாண்ட் எடுத்து நிற்கும் போது பொதுவா அது மக்களுக்கும் அதுல விருப்பம் இல்லைன்றதான் அர்த்தம். அது அவங்க ஏன்னா அந்த ரெண்டு கட்சிகளுமே களத்துல இருந்து வர கட்சிகள். அவங்களோட கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு, கிராஸ் ரூட் லெவல் இருக்காங்க. ஸோ மக்கள் எண்ணங்கள்லாம் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப ஹிந்தி வேணாம் அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில இருக்குன்னு அர்த்தம். ஆனா வலுக்கட்டாயமா ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சண்டை போடுறதுல உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தானே வருமே தவிர ஒரு எந்த ஒரு அரசியல் லாபமும் கிடைக்காது. இதால உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு தான் உண்டாகும். ஸோ பாஜக ஏன் திரும்ப திரும்ப தவற செய்யறாங்கன்னு தெரியல. அதாவது இதுல வந்து ஒரு சில பேர் இந்த 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி, இங்க திராவிட ஆட்சியில ரிசர்வேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வளர்ச்சி நல்லா வந்திருக்கு. இதை பொறுத்துக்காத சில கோஷ்டிகள் பாஜக உட்கார்ந்து இது நம்ம கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் எதிர்த்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு இதுதான் இருக்கு. இந்த திட்டத்தை பாஜக அக்ரெசிவா போறதால, ஆனா டெல்லி பாஜக ஹிந்தி அக்ரெசிவா ப்ரொமோட் பண்றது அவங்களுக்கு அந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. ஆனா தமிழக பாஜக அதை ப்ரொமோட் பண்றதால எந்த லாபமும் கிடைக்காது.